கர்த்தராகிய இயேசு நாமத்தில் இந்த நல்ல மாலை வேளையில உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தேவனோடு சஞ்சரிப்பது அல்லது தேவனோடு நடப்பது, தேவனை மறுதலித்து தேவனை கனப்படுத்தாமல் வாழ்கின்ற ஒரு மக்கள் நிறைந்த ஒரு உலகத்துல தேவனை கனப்படுத்தி தேவனோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை மிக மிக அவசியம். அதை நம்ம ஏனோக்குடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏனோக்கு ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்தான். தமிழில் ஆங்கிலத்தில் and Enoch walked with God and he was not, for God took him. ஏனோக்கு தேவனோடு என்ன பண்ணானா, நடந்து கொண்டிருந்தான், தேவனோடு நடந்தான். அவன் தேவனோடு கூட அவன் சஞ்சரித்து அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்துல அவன் அப்படி தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்ததினாலே அவன் காணப்படாமற் போனான். காரணம் என்ன? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ ஒரு தீமையான மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு உலகத்துல ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளையாய் ஏனோக்கு என்ன பண்றாரு? அவர் வாழ்கிறார். ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கிறார். இத சாட்சியாய் பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க விருப்பத்தை செய்து கொண்டு அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் நிறைந்த ஒரு உலகத்துல தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய், தேவனுடைய சித்தத்தை உணர்ந்தவனாய் ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான்? அவன் வாழுகிறான். அந்த வாழ்க்கையே என்ன பண்ணுதுன்னா எல்லாருக்கும் சாட்சியா இருக்கு. ஆகவே தான் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் என்ன பண்ணானா? காணப்படாமற் போனான். தேவன் அவனை என்ன பண்ணார்? எடுத்துக்கொண்டார். எல்லாரும் பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள், மரித்தார்கள் என்று இருக்கிற ஒரு இடத்துல தேவன் ஒருத்தனை எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாம போனான்றது ஒரு சாட்சி, ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. அப்போ இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம ஒரு நல்ல சாட்சியை வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாரும் வேற மாதிரி தான் நடப்பாங்க, எல்லாரும் அவங்க இஷ்டப்படி தான் போவாங்க, எல்லாரும் விரும்புறதை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா நாம மட்டும்தான் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை வாழணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனோடு சஞ்சரிப்பார்கள், அவருடைய திருமுகத்தை தேடுவார்கள், அவருக்காக வாழணும்ங்கிற ஒரு நோக்கத்தை உணர்ந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியோடு கூட அவரை போய் என்ன பண்றாங்க? அவர் சந்திக்கிறார்கள். அதே போலதான் நீங்க ஒரு தீமையான உலகம், அந்த உலகம் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டு போச்சு. அது எப்படி கெட்டு போச்சுன்னா, மனுஷன் தன் சுய புத்தியின் மேல சாய்ந்து தான் விருப்பப்படி போய் என்ன பண்ணிட்டான்? அங்க எல்லாமே பாழா போயிடுச்சு. நோவாவின் காலத்துல ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ணுச்சுன்னா கெட்டு போச்சு. ஆண்டவர் அந்த நாட்களிலே கூட என்ன பண்ணாராம்? மனுஷனோட அவர் பேசிக்கொண்டே இருந்தாராம். நீ போற பாதை சரியில்லை, உன் வழிகள் சரியில்லை, மாற்றிக்கொள்ளுங்கள். அது நோவாவை என்ன பண்ணாருன்னா நீதியை பிரசங்கித்தார், ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்கன்னு பிரசங்கித்தார். ஆனா யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. எல்லாரும் அவங்களுக்கு இஷ்டமான வாழ்க்கைய வாழதான் விரும்பினாங்க. அதை நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நோவாவை பத்தி வாசிக்கிறோம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளதென்று தீர்த்து விசுவாசத்தினுள்ளாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. By faith Noah being warned of God of things not seen as yet moved with fear என்று பயபக்தி உள்ளவனாகி. இந்த காலங்களில் நமக்கு தேவையானது என்னன்னா பயபக்தி. இதெல்லாம் நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம் அல்லது ஒரு காரியத்தை நம்ம விரும்புகிறோம், ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம்னு சொன்னா அங்க நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும். நான் போற காரியம் கர்த்தருக்கு பிரியமான வழிதானா
நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானதா? அப்ப பிரியமானது செய்யணும். அப்ப நோவா என்ன பண்றாருன்னா, தேவனால் எச்சரிக்கப்படுகின்றார். எச்சரிக்கப்பட்டதுனால தேவனுக்கு பயந்து அவர் என்ன பண்றாரு? பேழையை உண்டாக்கினார். நோவா என்ன பண்றாரு? பேழையை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்குனார்னா பயபக்தியா உண்டாக்குனார். நம்ம கூட இந்த காலங்களில ரட்சிப்பின் பேழையை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாரு, ஒரு பணியை கொடுத்திருக்கிறாரு. அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டெவலப் பண்ணணும். ஜெப வாழ்க்கையை நம்ம பயபக்தி உள்ளவர்களாக ஜெபிக்கணும், பயபக்தி உள்ளவர்களாக வேதத்தை வாசிக்கணும், பயபக்தி உள்ளவர்களாக நடக்கணும், பயபக்தி உள்ளவர்களாக செயல்படணும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம எங்க போனாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தவர் வழிகள் நடக்கிறவன் பாக்கியவான். அப்ப நம்ம கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லையோ அதை விட்டு விலகுவது. அது விலகுவது என்னன்னு அர்த்தம்னா, அதுதான் நம்மளை காமிக்குது நம்ம தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறோம். எல்லாரும் மாதிரி செயல்படாம, எல்லாரும் மாதிரி நடக்காம, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதில் நம்ம கவனம் செலுத்துகிறோம் என்பதை எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்? நாம் நம்முடைய நடக்கை, நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம், பயபக்தி உள்ளவர்களாய் நடப்பது, பாவத்தை விட்டு விலகுவது, அசுத்தமான காரியங்களை விட்டு விலகுவது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் என்னன்னு சொன்னா, நாம இந்த உலகத்துல வாழும்போது இந்த உலகத்துக்கு பிரசங்கம் பண்ண தேவையில்லை. மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னு நினைக்கிறோம். பிரசங்கம் பண்ணுவது அவசியம்தான். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஆனா அந்த பிரசங்கிக்கிறத விட நம்முடைய வாழ்க்கையினுடைய நடக்கை, அது எப்படின்னு சொன்னா சைலண்ட் பிரீச்சர், சொல்லாம சொல்லுவது. ஏனோக்கு எப்படி வாழ்ந்தாரு? அப்படிதான் வாழ்ந்தாரு. அவர் வாழ்ந்த காலத்துல அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய பிரீச்சிங்கா இருந்தது. எல்லாருக்கும் ஒரு வார்னிங்கா இருந்தது. எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுத்தது. இவன் மட்டும் எப்படி வித்தியாசமா நடக்கிறான், இவன் ஏன் நடக்கிறான், இவன் எப்பவுமே தேவனை தேடுகிறவனா இருக்கிறானேங்கிற ஒரு பயம் இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கு உண்டானது என்று சொன்னால், அது என்ன? அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. நோவா பேழையை கட்டும் போது ஜனங்களுக்குள்ள என்ன வந்திருக்கும்? ஒரு எச்சரிப்பு வந்திருக்கிறோம். ஒரு என்ன இந்த ஆள் வித்தியாசமா இருக்கிறான், இவன் ஏன் இப்படி வித்தியாசமா செயல்படுறான், இவன் சொல்ற மாதிரி இவன் செயல்படுறானே. அவன் சொல்றான், அவன் வெள்ளம் வரப்போகுது, வானத்திலிருந்து மழை பெய்ய போகுது, இந்த உலகம் என்ன பண்ண போகுது, தண்ணீர்னால் அழிய போகுதுன்னு சொல்றது மட்டும் இல்லைங்க, அதுக்காக ஒரு பேழையை ஆண்டவர் உண்டு பண்ண சொன்னேன். அதே அளவின்படி உட்கார்ந்து என்ன பண்றான்? அவன் உருவாக்குகிறான். இன்னைக்கு கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படின்னா, ஒரு பேழையை போல அதை உருவாக்கணும். எதெல்லாம் தூக்கணுமோ அதெல்லாம் தூக்கணும், எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுவது? நல்ல நிலையில உருவாக்குவது. இது உலக மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு. உலக மக்களுக்கு நாம வாயில பேசாம நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக என்ன பண்றோம்? சொல்லுகிறோம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் தெரியுமா? ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. சர்வவல்லமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். சர்வவல்லமுள்ள ஒரு தேவன் நம்ம இப்படிதான் வாழணும்னு சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் நான் இப்படி வாழுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றது இல்லைன்னா அப்படி வாழ்வதில்லை. நிறைய பேர் எப்படின்னா இடரலா இருக்கிறாங்க. அநேகருக்கு இடரலா இருந்து என்ன பண்றாங்க? அநேகரை அவங்க தப்பா நடத்துறாங்க. சில பேர் சபையை விட்டு போறதுக்கு காரணம் என்ன? சில பேர் கிறிஸ்தவமே வேணான்னு சொல்றது போறது என்ன? அவங்க ஒரு நல்ல கிறிஸ்தவங்களை பார்க்க முடியல, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறவர்களை பார்க்க முடியல, உண்மையான கிறிஸ்தவங்களை பார்க்க முடியல. அதனால என்ன பண்றாங்க? எல்லாரும் போலதான் இவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு நிறைய பேர் விலகி போறாங்க. அதுக்கு நம்ம தான் காரணமா இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. நாம ஒரு காரியத்தில் உணர்த்தப்படுகிறோம் என்று சொன்னால், அல்லது ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், உடனே நம்ம செய்ய வேண்டியது நம்ம மாற்றிக்கொள்வது, நம்மளை சரிப்படுத்திக் கொள்வது. இதுவரைக்கும் நான் கர்த்தரை உண்மையா தேடல, ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு நான் அவருடைய ஆலோசனையை கேட்டே நடக்கல, என் ஆலோசனை படித்தான் நடக்கிறேன்னு சொன்னா மாத்திக்கொள்ளணும். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்க என்னை நான் மாற்றிக்கொள்ளணும், ஜெபிக்க என்னை மாற்றிக்கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை வாசிக்க என்னை மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும்?
கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ஆண்டவருக்கு இதை குறித்து பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம ஒரு 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 பதில் சொல்லி ஆகணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நோவாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே மக்கள் என்ன பண்ணாங்களாம்? மனம் திரும்பினார்கள். நோவாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவேன் மக்கள் மனம் திரும்பினாங்க. நோவாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, நம்ம கேட்டுட்டு அப்படியே போறது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. கேட்டா ஆண்டவருக்கு முன்னால நம்மளை மாற்றுவது, நம்மை சரிப்படுத்திக் கொள்வது ஆண்டவருக்கு பிரியம். மாறல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41 42, மத்தேயு 12 41. Thank you Jesus. 41 42. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லையிலிருந்து அப்ப என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுங்க. சாலமோனுடைய கீர்த்தியை பத்தி கேட்ட தென் தேசத்து ராஜஸ்திரி தன் பரிவாரங்கள்லாம் எடுத்துக்கொண்டு சாலமோனை பார்க்க என்ன பண்ணாலாம்? வந்தால். சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி தென் தேசத்து அந்த ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாலோ, அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனோம். ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒரு ஆலோசனையை கேட்கணும்ன்ற ஏன்னா சாலமோனிலும் பெரியவர் அவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சாலமோனிலும் பெரியவர். அவர் சொல்றாரு, என்கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறாரு. எத்தனை பேர் நீங்க காலையில எழுந்த உடனே உங்க எண்ணம் அவரை தேடுகிறது? காலையில விழித்த உடனே நான் அவரை தேடுறேன். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க தென் தேசத்து ராஜஸ்திரி பரிவாரங்கள்லாம் எடுத்துக்கின்னு சாலமோனை தேடி இஸ்ரவேல் தேசத்துக்கு போனது போல நீங்க போலனா பரவாயில்லங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் நீ இருக்கிற இடத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் வரேன்றார். நான் இருக்கிறேன். I am available. Every minute God is available. நம்ம உள்ளம் சொல்லணும், நான் சாலமோனிலும் பெரியவரை சந்திக்க போறேன். காலையில எழுந்த உடனே யார் ஞானத்தை நம்ம கேட்க போறோம்? சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சாலமோனிலும் பெரியவருடைய ஆலோசனையை கேட்கணும். ஆண்டவரே, இந்த நாள்ல நான் உங்களுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு பலன் கொடுங்க. நான் எப்படி வாழணும் எனக்கு ஆலோசனை கொடுங்க. எப்படி நடக்கணும்? கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சுய புத்தியில சாய்ந்து போகாதீங்க. உங்க மனம் போல போக்கல போகாதீங்க. உங்க எண்ணங்கள் சொல்லுகிறபடி வாழ விரும்பாதீங்க. சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சமூகத்துக்கு போய் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி உங்களை ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். நான் எப்படி உலகத்துல வாழணும்னு எனக்கு ஞானத்தை கொடுங்க. என்ன செய்யணும் எனக்கு ஞானத்தை கொடுங்க. என்னை நடத்துங்க. இல்லைன்னா நம்ம தப்பா தான் நடப்போம், தப்பா தான் செய்வோம். ஏன்னா நம்ம அறிவு குறைவுள்ளது, நம்முடைய ஞானம் கரை பெற்றிருக்கிறது. அவருடைய ஞானம் இல்லாம இந்த உலகத்துல ஞானமா வாழ முடியாது, தேவ பக்தியா வாழ முடியாது. போலியான வாழ்க்கை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ்வோம். அப்போ அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு அதிகம். இயேசு வாழ்ந்த காலத்துல அவர் இருந்த இடத்துக்கு தேடி போக வேண்டியிருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. அவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் இருக்கிறார் என்றதே நம்ம மறந்துட்டோமே. அவரை தேடுறதே இல்லையா? அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் போச்சு.
அவரோடு சஞ்சரித்த காலங்கள் போச்சு. ஏனோக்கு எல்லாம் தப்பா வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஏனோக்கு தனியா போயிட்டான். தனியா போய் தேவனோடு சஞ்சரித்தான். அவன் அவ்வளவு விரும்பி இருக்கிறான் தேவனை, அவ்வளவு லவ் பண்ணி இருக்கிறான், அவர் மேல அவ்வளவு அட்டாச்மெண்டா இருந்திருக்கிறான், அவர் சமூகத்துக்கு போயிருக்கிறான். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் அவங்க மன விருப்பத்தின்படி வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு மனிதன், இன்னைக்கு அப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஜனங்கள் எல்லாம் வேற மாதிரி தான் இருப்பாங்க. நம்மள சுற்றிலும் இருக்கிற மக்கள் எல்லாவற்றிலும் வேற மாதிரி நடப்பாங்க. சபையிலே அது இருக்கும். நீங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா இந்த கடைசி காலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லும் போது அது ரொம்ப நமக்கு பயமாவும் இருக்குது அதை படிக்கும் போதே. ஏன்னா இவ்வளவு கேவலமா போயிடுமா உலகம்? பாருங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று ஏன் ஆண்டவர் சொல்றாரு? தெரிஞ்சுக்கொண்டாரு. ஏன் அப்படி சொல்றாரு? நமக்கே தெரியாதா இது கொடிய காலன்னு? ரொம்ப புரிஞ்சுக்கின்னு வாழணும். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேளிக்கைகளிலும் களியாட்டுகளிலும் முழுகி போகிற ஒரு காலம். கேளிக்கை களியாட்டு இதுதான் உலகம் முழுதும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க ஜனங்கள்லாம் சீர்கெட்டு போனது காரணம் என்ன? இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க. என்னைக்கு இந்த ஸ்மார்ட் போன் வந்து இந்தியாவுக்குள்ள வந்ததோ அன்னைக்கே நிறைய பேருடைய குடும்பங்கள் பாழா போச்சு. அநேக பிள்ளைகளுடைய படிப்பு அம்போவாயிடுச்சு. அநேகருடைய நல்ல காரியங்கள் ஒண்ணு இல்லாம போச்சு. ஏன்னா அதுல வந்து அடிக்ட் ஆகி பார்க்க கூடாதெல்லாம் பார்த்து செய்யக்கூடாதெல்லாம் செய்கிறவளாகவும் துர்ச்செயல்கள் புரிகிறவளாகவும் இந்த உலகம் மாறி போய்விட்டது. ரொம்ப மோசமா போயிடுச்சு. அப்ப இது கொடிய காலம்தான். அறிவு பெருகி போற ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக புரிஞ்சுக்கோன்றார். தெரிஞ்சுக்கோ. அவங்கள ஃபாலோ பண்ணிடாத. ஏன்? எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். கவனிச்சுக்கலாம். தற்பிரியரா தனக்கு பிரியமானதே செய்யறவங்களா மாறிடுவாங்க. என் விருப்பம், என் இஷ்டம், எனக்கு பிடிக்குது, நான் இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் செய்வேன், இப்படியே போயிடுவாங்க. ஒரு போதும் அது கர்த்தருக்கு பிரியமானது காரியமா, அது கர்த்தர் விரும்புகிறாரா, அதெல்லாம் உணரக்கூடிய காலம். எல்லாரும் அப்படிதான் வாழ்வாங்க. நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்க அப்படி வாழ்வாங்க. ஆனா நம்ம அப்படி வாழக்கூடாது என்பதற்கு தான் இந்த எச்சரிப்பை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி வாழ்ந்ததுனாலதான் பேர் அழிவு உலகத்துக்கு வந்தது. இப்படி வாழ்ந்ததுனாலதான் எல்லா நாசமும் நடந்தது. கொடிய நோய்கள் வந்தது. இன்னைக்கும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க கொரோனா எதனால வருதுன்னே தெரியாது. அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. தேவன் இந்த உலகத்தை என்ன பண்றாரு? வான் பண்றாரு. ஆனா புரிஞ்சுக்கல. ஆண்டவரே கொரோனாவை நிறுத்தும், கொரோனாவை நிறுத்தும். நிறுத்த மாட்டார். வந்துதான் தீரும். நீ முதல் பாவம் செய்யறதை நிறுத்து. நீ முதல்ல உனக்கு பிரியமா வாழ்வதை நிறுத்து. உன் இருதயம் விரும்புகிறதை செய்வதற்கு அப்படி விருப்பம் கொள்வதை நிறுத்தி எங்க வந்துடணும்? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். நீங்க எதோடு சஞ்சரிக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? 24 hours. அதுல பாதி தூக்கத்துல போயிடுது, மீதி தின்றதுல போயிடுது. அதுல இன்னும் கொஞ்சம் நம்ம மற்ற வேலைகளை கடமைகளை செய்யறதுல போயிடுது, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்ல முக்காசி போயிடுது. எவ்வளவு நேரம் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறோம்? அதனால தாங்க தப்பே ஆகுது. எல்லாமே தப்பா போறதுக்கு காரணம் என்னன்னா தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்கு போயிடுச்சு. எதோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம்? எதோடு சஞ்சரிக்கிறோம்? பிசாசினுடைய காரியங்களோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். கெட்ட மனிதர்களோடு நேரத்தை செலவு பண்றோம். தீமை செய்கிற காரியங்களை பார்க்கிறோம். தீமைகளை விரும்பி பார்க்கிறோம். தீமை நம்ம கண்ணில் படுறதெல்லாம் தீமை செய்யறவங்க தான். அவங்க இஷ்டப்படி வாழறவங்க தான் பார்க்கிறோம். அதனால நம்மளும் என்ன நினைக்கிறோம்? நம்ம இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கிறோம். தற்பிரியராயும் உங்களை சாட்டிஸ்பேக்ட் பண்ற காரியம் இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நான் எழுந்திருக்கும் போது ஆண்டவரே நான் உங்களை எப்படி சாட்டிஸ்பேக்ஷன் பண்ண போறேன் என் வாழ்க்கையின் மூலமாக. ஆண்டவர்கிட்ட போய் பேசுறதுல தப்பே கிடையாதுங்க.
ஆண்டவர் நீ வேலை செய்ய வேணா, வேலைக்கு போவானா, நீ தூங்க வேணாம், நீ சாப்பிட வேணான்னு சொல்லுங்க. என்கிட்ட வந்து என்னுடைய பலனை பெற்றுக்கொண்டு, என் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அப்புறமா போ உலகத்துக்கு. என்கிட்ட கொஞ்ச நேரம் வந்து பேசுன்றார், என் கூட கொஞ்ச நேரம் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுன்றாரு. நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர்கிட்ட டைமே இல்லைன்றோம். இத்தனை சேர்கள் இங்க காலியா இருக்குது. ஏன்? எல்லாம் வீட்டுல போய் பாருங்க, அவங்க விருப்பத்தை செய்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன்? நீங்க ஏனோக்கு எடுத்துங்க, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்தான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனுக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க, அவனுக்குன்னு வேலை இருந்தது, எல்லாம் இருந்தது. மத்தியில அவன் தேவனோடு சஞ்சரித்தான்னா வேதம் அதை சாட்சியோடு எழுதுகிறது என்று சொன்னால், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? நோவாவை எடுத்துங்க. நோவா ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய ஆலோசனையை கேட்டான். இந்த ஷிப்பை, ஆண்டவர் இந்த பேழையை நான் எப்படி கட்டணும், இத்தனை மூலம் நீளம் இருக்கணும், இத்தனை மூலம் அகலம் இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், இங்க ஜன்னலை வை. இன்னைக்கு நான் சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆவிக்குரிய பேழையை நாம் கட்டுவது நம்முடைய கடமை. ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. பாழா இருக்குது, இன்னும் பினிஷ் ஆகல. இன்னும் நிறைய பேர் இருக்குது ஆண்டவரோடு ஒரு நல்ல பர்சனல் லைஃப் இல்ல, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இல்ல, சோதித்து அறிவது கிடையாது, நம்ம நிதானித்து பார்ப்பது கிடையாது, ஆவிக்குரிய பகுத்தறிவு கிடையாது, என்ன பண்றோம்னு யோசிக்கிறதும் கிடையாது. அப்படியே மிருகங்களை போல போறது. என்ன நடக்கும்? ஆபத்து தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். ஆண்டவரால உங்களை என்ன பண்ண முடியாது. அந்த நேரத்துல ஆண்டவர் விட்டு நீ வேலைக்கு போய் பிசாசனுடைய வலையில சிக்கி கொண்ட பிறகு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நீ என்ன சந்திக்கவும் இல்லை, ஆலோசனையை கேட்கவும் இல்லை, உன் இஷ்டப்படி போன, உன் வாழ்க்கையை என்ன பண்ணிட்ட, நாசப்படுத்திட்ட. ஆண்டவர் மன்னிப்பார், நல்ல தேவன். ஆனா அதனுடைய விளைவுகளை நீ அனுபவித்தே ஆக வேண்டுமே. அப்ப என்ன பண்ணணும்? தேவனுடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுங்க. ஒன்ன புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்கின்ற இந்த காலம், we are living in a evil generation. எப்படிப்பட்ட ஜெனரேஷன்ல இருக்கிறோங்க? தீவையே நிரம்பி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் இருள் தான். சுத்தி பாருங்க, காரிருள். நோவாவின் காலத்துல காரிருள், ஒரு மனுஷன் எழுந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கின் காலத்துல சுத்தி காரிருள், ஒரு மனுஷன் எறும்பி பிரகாசித்துக் கொண்டிருந்தான். இயேசு சொல்லுகிறார் யோவான் சானகனை குறித்து, அவன் எறும்பி பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், அவனுடைய வெளிச்சத்துல சில காலம் களி கூர்ந்தீர்கள். இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலத்துல, இந்த இருள் சூழ்ந்திருக்கிற காலத்துல நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கணும் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு, வெளிச்சமா இருக்க வேண்டும். உங்களுடைய ஒளி மற்றவர்களுக்கு பிரகாசமா இருக்கணும். உங்க வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாய் அமையணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? என்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி என்னை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஏனோக்கு வாழ்ந்த காலம் எப்படின்னா, எல்லாம் கெட்டு போயிருந்த காலம். ஆனா ஏனோக்கு என்ன பண்ணாரு? தேவனுடைய பிள்ளையாய், நன்மை செய்கிறவராய், ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை அவர் அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டார். எல்லாரும் பார்க்கிற, வியக்கிற ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ள இருந்தது. எல்லாரும் பார்த்து இவன் ஒரு தனித்துவமான ஆள், இவன் ஒரு வித்தியாசமான ஆள். அவன் வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பெரிய உணர்வை கொடுத்தது. திடீர்னு ஒரு நாள் வரும்போது, எல்லாம் செத்து கொண்டிருக்கிற உலகத்துல ஒரு மனிதன் காணாம போயிட்டான். ஏன்? எங்க போயிட்டான்? என்ன ஆச்சு? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்பனா அவன் லைஃப் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. How much he pleased God. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அவன் பிரியமாய் வாழ்ந்திருப்பான். அப்படி வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவன் என்ன பண்ணாராம்? எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. மெத்துசாலா, ஏனோக்குடைய மகன், என்ன பண்றாரு? பெருவெள்ளம் வருகிற வரைக்கும் அவர் வாழுறார். அவர் மரித்த உடனே பெருவெள்ளம் வருகிறது. அவன் செத்த அன்னைக்கு பெருவெள்ளம் வந்தது.
ஏனோக்குனுடைய மகன் மெத்துசாலா அவன் வாழ்கிற வரைக்கும். மெத்துசாலான்னா தெரியுமா அர்த்தம்? நீ போகும்போது அது வரும், அதான் அந்த அர்த்தம். நீ போனேன்னா அது வரும். எது வரும்? தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் மெத்துசாலாவை பார்த்துட்டே இருந்தாங்க. அவன் மரித்த அந்த நேரத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பேரழிவு அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுச்சு? வந்தது. அல்லேலூயா. ஏன்னா தப்பான ஒரு உலகத்துல, எல்லாரும் தப்பா நடக்கிற ஒரு உலகத்துல எப்படி மனுஷர்கள் தற்பிரியராயும், அப்புறம் பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறிவில்லாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். ஒன்னொன்னும் பாருங்க, ஒவ்வொன்னும் பாருங்க. இன்னைக்கு உலகத்துல இது தெளிவா காணப்படுகிறது. இது எல்லாம் அப்படியே இருக்குது. பரிசுத்தம் இல்லாத ஜனங்களை பார்க்கிறோம், அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களை பார்க்கிறோம். சுபாவ அன்பில்லாதவர்களாயும். சுபாவ அன்பே கிடையாது. ஒரு சுபாவ அன்புன்னா நாங்க சுபாவ அன்புன்னா ஒரு நாய் பாருங்க, ஆண்டவரே அதை சொல்றாரு, மாடு தன் எஜமானை அறியும் அப்படின்ற. மாடு என்ன பண்ணுமா? எஜமானை அறியும். நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வராரு, சொன்னாரு, நான் வில்லேஜ்ல வாழ்ந்தேங்க, ஒவ்வொரு வீட்லயும் 50 மாடு 60 மாடு 70 மாடு இருக்கும். இந்த மாடுகள் எல்லாம் ஒருத்தன் ஓட்டிட்டு போவானா. அந்தந்த வீட்டுல இருக்கிறவங்க மேய்ப்பர்கள் அந்த மாடுகள் 50 மாடு ஓட்டிட்டு போயிட்டு மந்தை வெளி அங்க விட்டுருவாங்களாம். விட்டுட்ட பிறகு அவன் ஓட்டின்னு வருவானா மறுபடியும் வீட்டுக்கு வந்தா, நான் சொல்லுவேன் 400 மாடு இருக்குமா. 400 மாட்டுல பாத்தீங்கன்னா அந்தந்த மாடு கரெக்டா அந்தந்த வீட்டுக்கு போகும். யாரும் போய் என் மாடு எது, இப்ப 400 மாடுல போய் மாடுகள் இருக்கிற இடத்துல என் மாடு எதுங்கன்னு சொல்லி தேட தேவையில்ல. அது கரெக்டா ஓட்டின்னு விட்டா அந்தந்த மாடு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளீனா போகுமா பாரு. அப்பதான் அந்த வசனத்தை ஞாபகம் வந்தது. ஆண்டவர் சொல்றது, மாடு தன் எஜமானை அறியும். ஆனா என் ஜனங்களோ என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. என்ன தெரியல. எங்க ஓடுறாங்க? சீரியல் பக்கம் ஓடுறாங்க, டிவிக்கு போறாங்க, செல்போன் பக்கம் ஓடுறாங்க, அப்புறம் பணத்தை தேடி ஓடுறாங்க, எல்லாத்தையும் தேடி ஓடுறாங்க. என்ன தேடுகிற அனுபவம் போயிடுச்சு. ஆண்டவரை தேடுங்க. நான் சொல்ற பாருங்க, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரை தேடி வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டீர்கள், ஆனால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு குறையும் வராதுங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடுகிற அனுபவம் இருக்கா உங்களுக்கு? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்தான்னா ஒவ்வொரு நாளும் சஞ்சரிப்பு என்பது என்ன தெரியுமா? வாரத்துக்கு ஒரு முறை போறது இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு போனா போதும்னு நினைக்கிறாங்க. அதிலும் காலையில மட்டும் போனா போதும்னு நினைக்கிறாங்க. சஞ்சரிக்கிற அனுபவம் இல்ல. சஞ்சரிப்பதுனால தெரியுமா? டெய்லி போவது, டெய்லி யூஸ், டெய்லி ப்ரே, டெய்லி ரீட் தி வேர்ட். ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுவது, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை தரிசிப்பது, அவருடைய முகத்தின் அருள் பிரகாசம் உங்க மேல வீச பண்ண வேண்டும். அப்பதாங்க உங்களுக்கு நீங்க எப்படி வாழ்வீங்கன்னா காட்லியா இருப்பீங்க. become a godly. நீங்க தேவ பக்தி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். உங்களுக்குள்ளேயே உங்களை அறியாமலே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கர்த்தருடைய காரியங்கள்ல வாஞ்ச உள்ளவர்களா மாறிடுவீங்க. ஏன்னா நீங்க யாரை தேடுறீங்க? கர்த்தரை தேடுறீங்க. கர்த்தரை தேடினா அவங்க பிழைத்துக் கொள்வீர்கள். கர்த்தரை தேடல என்ன ஆகும்? பிழைக்க மாட்டேன். எதுவுமே கைக்கூடி வராது, எதுவுமே நடக்காது, எந்த ஒரு ஆசீர்வாதமும் உன்னால அனுபவிக்க முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா விரக்தியும், வாழ்க்கை ஃபுல்லா கசப்பும், வாழ்க்கை ஃபுல்லா அழுகையும் கண்ணீரும் இதுதான் இருக்கும். ஏன்னா நம்ம யாரை தேடிட்டு இருக்கிறோம்? யாரை தேடணுமோ அவரை தேடல, எதை தேடக்கூடாது அதை தேடுகிறோம். ஆகவே வாழ்க்கை ஃபுல்லா இருளிலே போய் முடிந்து விடும். நன்றி அறிவில்லாதவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு எல்லாமே தந்திருக்கிறார், என்னை நல்லா வைத்திருக்கிறார், என்னை எப்படி என்ன வச்சிருக்கிறார், எனக்கு நல்ல கை கால்களை கொடுத்திருக்கிறார், நல்ல சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார், எல்லா என்வரன்மெண்ட் சூப்பரா கொடுத்திருக்கிறாரு.
நன்றி உள்ளவராய் அவங்க சமூகத்துல போய் ஆண்டவருக்கு நன்றியை காமிக்கணும்ல. ஆண்டு பாத்துல உட்கார்ந்து நன்றி சொல்லணும். காலையில எழுந்த உடனே ஆண்டவரே ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க, நன்றி. இந்த நாள்ல நான் உங்களுக்கு பிரியமா வாழ எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு கிருபையை கேளுங்க. முதல்ல நன்றி சொல்லுங்க, அப்புறம் கிருபையை கேளுங்க. இந்த நாள்ல எனக்கு எதிரா என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு சத்துரு கொண்டு வருகிற எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடிக்க எனக்கு பலன் கொடுங்க. முதல்ல நன்றி சொல்லுங்க, அப்புறம் கிருபையை கேளுங்க. மூணாவது என்ன கேளுங்க? பலன் கேளுங்க. அல்லேலூயா. டெய்லி கேட்கணும். இதான் சஞ்சரிப்புன்னு அர்த்தம். அஞ்ஞானிகள் பாருங்க, விக்கிரகங்களை நாடி தேடுறாங்க, ஆனா அது செவி கொடுக்காது, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனா தேடுறான். ஆனா நம்ம உண்மையான தேவனை ஆராதிக்கிற நாம என்ன பண்றோம்? அவரை தேடுறது இல்லை. நம்ம கோட்டை விட்டுட்டோம். எங்க வீட்டு பின்னால ஒரு வீடு இருக்குங்க. நான் சின்ன பையனா இருந்த காலத்துல அங்க ஒரு செட்டியாரம்மான ஒருத்தர் இருப்பாங்க. டெய்லி காலையில் எழுந்தோன்னு பூஜை பண்ணி மணி அடிப்பாங்க. பாருங்க, அவங்களுக்கு உண்மையான தேவனை தெரியல, ஆனா தேடுறாங்க. ஆனா நம்ம உண்மையான தேவனை தெரியும். நல்லா தூங்குறோம், நல்லா தூங்குறோம். உணர்வே கிடையாது, கர்த்தரை தேடணும்னு உணர்வே கிடையாது. நான் போய் தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஒரு புதிய நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நன்றி ஆண்டவரே. உமக்கு என்னது? நன்றி. அல்லேலூயா. எனக்கு எதிராய் வருகிற எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகளையும் முறியடிக்க எனக்கு வேண்டிய கிருபையை கொடுங்க, பாவத்தை ஜெயிக்க பலனை கொடுங்க, உமக்கு பிரியமா வாழ எனக்கு வழிகாட்டுங்க. எனக்கு தேவையெல்லாம் சந்திங்க. அதுக்கப்புறம் என் தேவையெல்லாம் சந்திங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திங்க. என்னுடைய வேலையில என்னை உயர்த்துங்க. கண்டிப்பா ஆண்டவர் செய்வாருங்க. ஏன்னா நம்ம முதல்ல அவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பிரியமா வாழ்வதற்கான கிருபை, பாவத்தை ஜெயிக்கிறதுக்கான பலன், இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அப்படி போறது கிடையாது. எடுத்த உடனே ஆண்டுகிட்ட பட்டியல் வைக்கிறது, எனக்கு இது கொடுங்க, அதை கொடுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்றது இல்ல. பாவத்தை ஜெயிக்க ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க, பிசாசை ஜெயிக்க, சூழ்நிலைகளை ஜெயிக்க எனக்கு கிருபை கொடுங்க, உமக்கு பிரியமாய் வாழ பலன் கொடுங்க, சாட்சியா வாழணுமே. எதுவுமே நல்லா புரிஞ்சுங்க, தானா நடக்காது, கேட்டாதான் நடக்கும். உண்மையோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் உண்மையா பதில் தருவார். அதுதான் சஞ்சரிப்பு. உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் காணப்படுவார். அல்லேலூயா. உண்மையாய் அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஒண்ணுமே இல்லாத சாலோமோனுடைய முகத்தை தரிசிக்க எங்கேயோ தென் தேசத்து ராஜஸ்திரி வந்தா, ஆனா தினந்தோறும் உன் கூட இருக்கிற தேவனை தரிசிக்க உனக்கு உணர்வே இல்லைன்னா கண்டிப்பா அவ சொல்லுவா, நியாயத்தீர்ப்பு நாள் அவ எழுந்து குற்றப்படுத்துவா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னங்க ஆண்டவரே, உங்களை பக்கத்திலே வச்சுக்கணும், உங்களை தேடாம போயிட்டாங்களே, உங்களுடைய ஞானத்தை கேட்காம போயிட்டாங்களே, உங்க கிருபையை பெற்றுக்கொள்ளாம போயிட்டாங்களே, உங்க பலனை பெற்றுக்கொள்ளாம போயிட்டாங்களே, உங்க ஆலோசனையை பெற்றுக்கொள்ளாம போயிட்டாங்களே. யார் யார் ஆலோசனையோ கேட்கிறோம். எதனா ஒரு டவுட்டா உடனே யூடியூப போடுன்றோம். யார் ஆலோசனை அது? ஒரு ஆலோசனை இல்ல, பல ஆலோசனை, மனுஷ ஆலோசனை. இதுல பிசாசு வேற ஆலோசனை கொடுப்பான். இந்த ஆலோசனை எல்லாம் பலிக்காது, இதெல்லாம் நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அவர் ரொம்ப நல்லவர். அவர் சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளை அவர் ரொம்ப விருப்பத்தோடு எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைங்க என் கிட்ட வரணும், என் கூட பேசணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விரும்புறார். ஏன்னா சுத்திலும் இருள் சூழ்ந்து இருக்குது. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி. செல்போன்ல சார்ஜ் இறங்கிட்டா போடணும்னு அறிவு இருக்குது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சார்ஜே இல்லையே, டெட் ஆயிட்டு இருக்கிறியே. ஆவிக்குரிய வாழ்க்கை அம்போடு போயின்னு இருக்குது. கொஞ்சமாவது சார்ஜ் போட தேவையில்லையா? கொஞ்சமாவது அதை ஃபுல் பேக் பண்ணணுமே. அப்ப என்ன பண்ணணும்? அவர் சமூகத்துக்கு போக வேண்டும். Days are evil. We are living in a dark days. இருள் சூழ்ந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டுமானால் ஒளியின் தேவனை நாம் நாட வேண்டும். அல்லேலூயா. சோ நல்லா புரிஞ்சுங்க. ஏனோக்கு இருள் சூழ்ந்த ஒரு உலகத்துல வெளிச்சமா என்ன பண்ணாராம்? பிரகாசித்தார். ஏனோக்கு வாழ்ந்த காலத்துல அவங்க சுற்றிலும் இருந்த ஜனங்கள் கெட்டு போனார்கள்.
எப்படி நோவாவின் காலத்துல எல்லாரும் கெட்டு போன உடனே ஆண்டவர் என்ன பண்ணாராம், மனுஷனோடு போராடி கொண்டிருந்தார். ஒரு காலம் வந்த உடனே இனிமே உன்னை கன்விக்ட் பண்ணவே மாட்டேன்ட்டாராம். இனிமே உன்னை ஒரு காலம் வரைக்கும் உணர்த்துவார். நீ ஜெபம் பண்ண மாட்டேன்ற, என் சமூகத்துக்கு வர மாட்டேன்ற, நீ போற வழி சரியில்லை, உன்னுடைய காரியங்கள் எனக்கு பிடிக்கலன்னு உணர்த்துவார். ஒரு காலம் வந்த ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஸ்டாப் பண்ணுவார். அதுதான் கொடுமை. அது ரொம்ப கொடுமையான காலங்கள். ஆதியாகமம் 6:3 எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, என்னுடைய ஆவி, 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. பாத்தீங்களா? அப்போ என்ன சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி என்றென்றைக்கும் ஒரு காலகட்டம் தாங்க உணர்த்துவாரு. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். இப்ப கூட உங்களை ஒரு சில பேரை உணர்த்தலாம் ஆண்டவர். இந்த உணர்வை பெற்று நீ ஆண்டுகிட்ட போயிட்டீங்கன்னா தப்பித்த. இது ஏதோ சொல்றாங்கன்னு கேட்டுக்கின்னு, இது கர்த்தர் எனக்கு சொல்லல, இது ஏதோ சொல்றாங்க அப்படின்னு நீ நிர்விசாரமா இருப்பேன்னு சொன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காது தெரியாது. ஏன்னா கர்த்தர் எப்படிதான் பேசுவாரு, அப்படி வார்த்தையின் மூலம் தான் பேசுவார். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு நேரா நின்று பேச மாட்டார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்பொழுது அந்த வார்த்தை தான் உங்களோடு பேசும். வாழ்க்கையை மாத்தணும்னா இன்னைக்கே மாத்திக்கணும். கர்த்தரை தேடுற அனுபவத்தை கூட்டணும், அன்று சமூகத்துக்கு ஓடிடணும். இல்லைன்னா தப்பு தப்பா மைண்ட் சொல்லும், தப்பு தப்பா செய்வோம், எல்லாமே தப்பாயிடும், கொலாப்ஸ்ல போய் மாட்டிக்குவோம். அப்பா கிட்ட போயிட்டா எல்லாமே அவர் கிளியர் பண்ணிடுவாரு, சரி பண்ணிடுவாரு, வழி ரூட்டை கிளியர் பண்ணுவாரு. அவர்கிட்ட ஓடுங்கள், அவரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். யாருடைய ஆலோசனை கேட்க தேவையில்லை. காலையில் எழுந்து ஆண்டு சமூகத்துல போயிட்டு உங்க பலவீனங்கள்லாம் அறிக்கைடுங்க. ஆண்டவரே, நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க, ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்க பிள்ளையா வாழ என்னை பலப்படுத்துங்க, உங்களுடைய கிருபையினால என்னை நிரப்புங்க, எனக்கு பலன் கொடுங்க. கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னவர். அவர் சொல்லி சொல்லி நம்ம கேட்கறதே இல்லை, அவரை தேடுவதே இல்லை, அவரை நாடுவதே இல்லை. அப்ப என்ன ஆகும்? அவரே நிறுத்திடுவார். இனிமே நான் உன்னை உணர்த்த மாட்டேன், இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன், இனிமே உனக்கு எனக்கும் அவர் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா அதான் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிற காலம். கொடுமையான காலங்கள். எதுவுமே தொலங்காது, எதுவுமே வாய்க்காது, எதுவுமே சரியில்லாம போயிடும், எல்லாமே நாசமா போயிடும். ஆனா அவரை தேடி வாழ்ந்தீங்கன்னா காரியங்கள் கைகூடி வரும். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அனுகூலமான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு? அனுமதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்தான் மாத்திரம் இல்லைங்க, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் மாத்திரம் இல்லைங்க, அவன் இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணானா ஜனங்களை எச்சரித்தானா. அது ஆதியாமத்துல நமக்கு இல்ல. ஆனா யூதா புத்தகத்துல யூதா எழுதுறார். யூதாவின் புத்தகம் 14-15 வாசித்தீங்கன்னா யூதா ஒரே அதிகாரம் தான். காலையில கூட நம்முடைய சகோதரர் ஒருத்தர் வாசித்து காண்பித்தாரு. யூதாவின் புத்தகம் 14-15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ள யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகைகள் நிமித்தம். இன்னைக்கு ஏன் தப்பு பண்றாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள பக்தி இல்ல, பக்தி கெட்டு போச்சு. ஏன் ஜெபிக்கல? பக்தி இல்ல. ஏன் ஆலயத்துக்கு வரல? பக்தி இல்ல. ஏன் எனக்கு இதெல்லாம் போதும்னு நினைக்கிறாங்க? ஒரு சர்வீஸ் வந்தா போதும்னு ஏன் நினைக்கிறாங்க? பக்தி இல்ல. வாய்ப்பு இருக்குது, பக்கத்திலே இருக்கிறாங்க, சுத்தில இருக்கிறாங்க, ஏன் வரமாட்டேன்றாங்க? பக்தி இல்ல. ஏன் வேதத்தை உட்கார்ந்து தியானித்து ஜெபம் பண்ணி வாசித்தா கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் பேசுவார். ஜெபம் பண்றதுல வேதத்தையும் வாசிக்கிறது இல்ல. ஏன் பண்றது இல்ல? அவபக்தி, பக்தி இல்ல. அப்ப பக்தி இல்லாததுனால ஆண்டவருக்கு பிரியமானது செய்ய மாட்டோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோம். வாஞ்சையோடு செய்வோம், விருப்பத்தோடு செய்வோம், யாரும் சொல்லாமே போய் செய்வோம். அது பாவம் உள்ள வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். பெருமை வந்துரும், கர்வம் வந்துரும், தப்பு தப்பா பேசுறவங்களா மாறிடுவோம்.
கரப்டட் ஆயிடும். ஏன்னா என்ன இல்ல, பக்தி இல்ல, பக்தி கெட்டு போச்சு. அவ பக்தினால தாங்க இந்த உலகம் என்ன ஆகுதுன்னா நாசமா போகுது. எல்லா தப்புக்கும் காரணம் தான். எல்லா பாவத்தையும் விருப்பத்தோடு செய்யறது காரணம் அவபக்தி. அவபக்தினால அவங்க செய்கிற கிரியை. பைபிள் சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப அவசியம். ஏனோக்கு எச்சரிக்கிறான் ஜனங்களை. எப்படி எச்சரிக்கிறான் பாருங்க, எப்படி வசனம் சொல்லுது பாருங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நீ அவபக்தியா இருக்கிற பத்தியா, கர்த்தர் மேல ஒரு பற்று இல்லாம, பக்தி இல்லாம, ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, கர்த்தரை தேடாம, இருமாப்புள்ளவர்களாய் வசனத்தை கேட்டாலும் அதை அசட்ட பண்ணுவது, ஆண்டவர் உணர்த்தினாலும் அதை உணராம போகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவபக்தியான கிரிகை. இந்த அவபக்தியான கிரிகை நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்றாரா, செய்து வருகிற சகல அவபக்தியான கிரிகையின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம். கடினமான வார்த்தையை பேசுறாங்க. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆண்டவர் இது செய்வாரா? ஆண்டவர் நான் ஜெபிக்கலன்னா, நான் வேதம் வாசிக்கலன்னா, நான் ஆலயத்துக்கு வரலன்னா, கர்த்தரை தேடலன்னா எல்லாம் தானா நடக்காதா? நடக்கவே நடக்காது. தலைக்கிழன்னா நடக்காது, தப்பு தப்பா தான் நடக்கும். இது அவபக்தியான காரியங்களை செய்கிறவர்கள். ஜெபம் பண்ணலன்னா என்னன்னா வாழ மாட்ட முடியாதா? வேதம் வாசிக்கலன்னா ஒன்னும் தப்பு இல்லை, ஆலயத்துக்கு வரலன்னா தப்பு இல்லை, கர்த்தரை தேடலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு, பண்ண மாட்டார். இதத்தான் இங்க வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்படுகிறது. நியாய தீர்ப்பு கொடுக்க இவர்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும். அப்படின்னா அர்த்தம், ஐயோ இந்த வார்த்தையே பயங்கரமான வார்த்தைங்க. கண்டிக்கிறதற்கும் அர்த்தம் ரொம்ப கொடுமையான வார்த்தை. சில டோர் எல்லாம் ஆண்டவர் சாத்திடுவாரு, சில விஷயம் எல்லாம் நடக்கவே நடக்காது, சில காரியங்கள் முரணாவே நடக்கும். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் செய்வதற்கு, கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான், எச்சரித்தான். அப்ப என்ன பண்ற சொல்றாரு? இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும். யார் இவங்க? முறுமுறுக்கிறவர்கள். எப்ப பாரு முறுமுறுப்பது. ஜெபம் பண்ணலாம்னா முறுமுறுப்பாங்க. வேதவாசிகளா முறுமுறுப்பாங்க. எப்ப பாரு ஜெபம், எப்ப பாரு இது. ஆனா உலக காரியத்தை செய்யறதுக்கு சலிக்காம செய்வாங்க. அதுக்கு முறுமுறுப்பே கிடையாது, அதுக்கு ஃபுல் வில்லிங். ஆனா கர்த்தருடைய காரியங்களை முறுமுறுப்பார்கள். இவர்கள் யார்? முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கலுமா இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இது பெரிய காரியம், இது பெரிய சப்ஜெக்ட். ஆனா ஒன்னொன்னையும் படிச்சு புரிஞ்சுங்க. இதெல்லாம் என்கிட்ட இருக்குதா? ஏன் இருக்குது? இது ஏன் நான் இப்படி செய்யறேன் பாருங்க. முறுமுறுக்கிற காரியம், ஜெபம்னா முறுமுறுக்கிறோமா? முறையிடுகிறவர்களும் எப்ப பாரு ஆண்டு சமூகத்துல போயிட்டு வருவதை குறித்து குறை சொல்லுவது, ஆவிக்குரிய காரியங்களை குறை சொல்லுவது, தங்கள் இச்சையின்படி நடக்கிறவளுமாய் இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். எவ்வளவு கொடுமை பாருங்க. இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பெருமைக்காக வாழ்வார்கள், பெருமைக்காக வாழ்வார். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூடாது. இதையெல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒழிய வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இல்லைன்னா இதெல்லாம் நமக்குள்ள வந்துடும். ஏனோக்கு எச்சரிக்கிறான், ஏனோக்கு எச்சரிக்கிறான். அங்க சொல்லப்படுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனோக்கு என்ன பண்றான்? ஒரு பெரிய வார்னிங் கொடுக்கிறான். அப்ப ஏனோக்குடைய வாழ்க்கை என்னன்னா ஒரு பெரிய பாடமாவே அந்த காலத்துல இருக்கிற மக்களுக்கு அமைகிறது, ஒரு பெரிய பாடமாய் அமைகிறது. அவன் ஒரு பெரிய
அந்த அந்த தன்னை சுற்றிலும் இருக்கிற அவபக்தி உள்ள மனிதர்களுக்கு ஒரு பக்தி உள்ளவனாய் தன்னை வெளிப்படுத்துகிறான். அவன் போய் சொல்லல நான் பக்தி உள்ளவன் காட்டலங்க. அவன் லைஃபே இவங்க தேவ பிள்ளைகள். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஊர்ல நம்ம வாழ்கிறோம், இந்த ஊர்ல நிறைய பேர் நம்மளை பாக்குறாங்க, நம்ம செயல்களை பாக்குறாங்க, நம்ம எல்லாத்தையும் பாக்குறாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்ம அப்பாவுடைய பிள்ளைங்க, நம்ம யாருன்னு அவங்களுக்கு அது தெரியும். கண்டிப்பா சொல்லுவார் ஆண்டவர், இதெல்லாம் என் பிள்ளை, இதெல்லாம் என்ன தேடுற பிள்ளைங்க. அவ்வளவு ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஞானமா இந்த உலகத்துல பாவத்தை விட்டு விலகி இருமாப்பா இராமல் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களா என்ன பண்ணுவாங்க? இருப்பார்கள். ஒரு தப்பான காலங்களிலே ஒரு நல்ல ஒரு மனிதனாய் ஏனோக்கு என்ன பண்றாரு? அவர் வாழ்கிறார். உலகம் எவ்வளவு கெட்டு போயிருந்தா என்ன, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உலகம் ஃபுல்லாவே மோசமா போட்டேன், நான் அவங்கள ஃபாலோ பண்ணவே மாட்டேன். நான் யாரதான் ஃபாலோ பண்ணுவேன்? ஐ ஃபாலோ ஜீசஸ். ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். நான் இயேசுவை பின்பற்ற என்ன பண்ணிட்டேன்? முடிவெடுத்து விட்டேன். அல்லேலூயா. நம்மளை சுற்றில இருக்கிறவங்க வேற காரியங்களுக்கு எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியும் இவங்க எல்லாம் வேற வேற காரியத்தை செய்யறதுக்கு ஓடுறாங்க. நம்ம மட்டும்தான் எதுக்காக ஓடுவோம்? தேவனை தேடுவதற்காக ஓடுவோம், அவருடைய சமூகத்துக்கு ஓடுவோம், அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு, உண்மை உள்ளவர்களாய் இருப்பதற்கு, சாட்சி உள்ளவர்களாய் இருப்பதற்கு. எனக்கு அவர் அவசியம். அவரோடு நெருக்கமான ஒரு வாழ்க்கை, அவரோடு நெருக்கமான ஒரு உறவு எனக்கு அவசியம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஏன் நான் ஒரு பரிசுத்தமா தேவபக்தி உள்ளவனாய் இந்த கெட்டு போன இந்த பொல்லாத உலகத்துல வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா அப்பதான் எனக்கு தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய பராமரிப்பும் தேவனுடைய வழிநடத்தலும் உண்டாகும். இல்லைன்னா கிடைக்காது. வாழ்க்கை மிஸ்ரபிளா இருக்கும், கன்ஃபியூஷனா இருக்கும், குழப்பமா இருக்கும். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற மற்ற மனிதர்களை பாருங்க, எப்பவுமே ஒரு குழப்பத்திலும் மிஸ்ரபிள்லையும் சஞ்சலத்திலும் வாழ்வார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். அவங்க கூட இருக்கிறார்ன்றத இந்த உலக மக்கள் காணும்படி செய்வார். அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, நமக்கும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா பைபிள் சொல்லுது, எல்லோருக்கும் வருகிற சோதனையே நமக்கும் உண்டு. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு இல்லையே. ஆனா நமக்கு என்னன்னா தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். அவருக்கு உண்மையா இருக்கணும். தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். யாருக்கு? அவருக்கு உண்மையா இருக்கிறவர்களுக்கு. நீ அவருக்கு உண்மை இல்லாம இருந்தேனா நீ சோதனையில அழிந்து போவாய். சோதனை வரும்போது தாங்க மாட்ட. நீ சொல்லுவ, ஐயோ சோதனை மேல் சோதனை ஆண்டவரே எனக்கு போதுன்னுவேன். ஆனா இயேசுப பிள்ளைங்களை ஒவ்வொரு சோதனையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார், விடுவித்துக் கொண்டே வருவார், ஒவ்வொன்றிலும் தப்பு வைப்பார். இந்த கடந்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்டு வரும்படி தேவன் உதவி செய்தார். எல்லாவற்றையும் ஜெயிக்க. இதே வேற ஆளுக்கு வந்திருந்தா அவங்க எப்பவும் மண்ணுக்கு போயிருப்பார்கள். இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு எல்லாருக்கும் வருகிற பிரச்சனை வரும்போது நம்ம பக்கம் கர்த்தர் இருக்கணும்னு சொன்னா நம்ம அவருக்கு உண்மையா இருக்கணும். அவருக்கு உண்மையா இல்லாம நான் வாழ்ந்துட்டு எனக்கு ஆண்டு உண்மையா இல்லைன்னு சொன்னா ஆண்டு சொல்றாரு, முதல்ல எனக்கு உண்மையா இருந்தியான்னு கேட்பார். ஏனோக்கின் காலத்துல எல்லாரும் கெட்டு போயிருந்த காலத்துல ஏனோக்கு தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. நோவாவின் காலத்துல எல்லாம் கெட்டு போயிருந்த காலத்துல நோவா தன் குடும்பத்தோடு தேவனுக்கு உண்மையா வாழ்ந்தான். என்ன நடந்தது? எல்லாருக்கும் வருகிற அழிவு வந்த போது தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் தப்புவித்தார். ஏனோக்கின் காலத்துல எல்லாம் செத்து கொண்டிருந்தார்கள், பேரழிவு வந்தது, என்னென்னமோ வந்தது. அப்படிப்பட்ட அழிவிலிருந்து அவனை தப்புவிக்கும்படி தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். அவன் காணப்படாமற் போனான். உன்னை அழகா காப்பாற்றுவார், உன்னை அற்புதமா நடத்துவார், உன்னை சூப்பரா வைத்துக் கொள்வார், தன் சிறகின் மறைவில வைத்துக் கொள்வார். இனி வர நாட்கள் கொடுமையா இருக்க போது, ஆனா கர்த்தர் தான் உன்னை பாதுகாக்க முடியும். இந்த காலத்துக்கு தப்பிக்கொள்ளும்படி சொல்றாரு, நான் எத்தனை தரமோ கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ள எத்தனை தரமோ வாஞ்சையா இருந்தேன், ஆனா உனக்கு மனசு இல்லாம போயிடுச்சேன்னாரு. நீங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல மனசு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலம், கொடிய காலம், மோசமான சூழ்நிலைகளை சந்திக்க போகிற காலத்துல, உலகம் வேற மாதிரி போய் கொண்டிருக்கிற காலத்துல எல்லாருக்கும் வரப்போற பிரச்சனை நமக்கு வரும்பொழுது எல்லாருக்கும் முன்னால
தேவன் என் பக்கத்துல இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காணும்படி கர்த்தர் செய்வார். அப்ப நம்ம தைரியமா சொல்லலாம், தேவனின் பட்சத்தில் இருப்பாரானால் எனக்கு விரோதமாய் நிற்போம் இல்லையா? எல்லா பிரச்சனையும் வரும், ஆனா ஒன்னும் பண்ணாது. உன் பக்கத்துல கர்த்தர் நிற்பார், உன்னை தப்பு வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்றாரு, ஏசாயா 59:1-2 சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. என் பிள்ளைகளை நான் காப்பாத்துவேன்றாரு. என் பிள்ளைகளுக்கு நான் என் பிள்ளைகளை நான் காப்பாத்தாம போயிடுவேனா, என் பிள்ளைகளை நான் விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்போ தேவன் ரட்சிக்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். நம்ம பாவம் செய்துன்னு இருந்தா ஆண்டவர் செய்ய மாட்டார். நீ செய்யற பாவத்தை நிறுத்து, நீ போற வழியை மாத்து, நீ நடக்கிற நடக்கையை மாத்திக்க. அப்ப சொல்றாரு, உங்களுடைய அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆண்டவர் மேல ஃபால்ட் இல்ல, நீ தான் மாறணும். ஆண்டவர் வல்லவர், சர்வ வல்லவர். அவர் எல்லாத்தையும் மாத்திடுவார் ஒரு சூழ்நிலையில. ஆனா அவரை விட்டுறாத. சின்ன கஷ்டம் வந்தோன்னு முறுமுறுக்காத. ஏன் எனக்கு இப்படி வந்தது சொல்லாத. என்ன வந்தாலும் ஆண்டவர் நீர் இருக்கிறீர், பார்த்துக் கொள்வீர், நீர் நடத்துவீர். ஹல்லேலூயா. பாருங்க, பனி போல மாறி போயிடும். மலை போல வர பிரச்சனைகள் பனி போல உங்களை விட்டு மாறிப்போம். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படா இந்த சூழ்நிலையில இவங்க நிக்கிறாங்க, எப்படா இந்த சூழ்நிலை இவங்க வாழுறாங்க. அப்போ எல்லாம் ஒண்ணு உலகம் புரிந்து கொள்ளும், உலகத்துல இருக்கிறவனை விட அவங்க கிட்ட இருக்கிறவர் பெரிய கர்த்தர், பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா புரிஞ்சு, கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மை உள்ளவர்களாய் வாழ்வது அவசியம், உண்மை உள்ளவனாய் காணப்படுவது அவசியம். கர்த்தருக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாய் வாழ்வது அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அற்புதமான தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பக்கம் நீ திரும்பிட்ட, உன் வழியை நீ மாத்திக்கின, நீ தப்பித்த. நீ அவர் பக்கம் திரும்பல, உன் வழியை நீ மாத்திக்கலன்னா நீ செத்த. அவர் பக்கம் திரும்புறதுதான் எஸ்கேப் ஆறதுக்கான பெஸ்ட் வே ரூட். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். அவர் நம்மை பெறினார், அவரே நம்மை குணமாக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவர் தான் நம்மளை எல்லாம் மாற்ற முடியும். ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, மீகாவின் புத்தகம் 7:2. மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம். ஆமென். என்ன அழகா சொன்னார் பாருங்க. யாக்கோப்பு வம்சத்தார் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு. யாருக்கு? எல்லாரும் உரிமை பாராட்ட முடியாதுங்க. எல்லாரும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டா கிடைக்காதுங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாருங்க. யாருக்கு உதவி செய்வார்? யாருக்கு உதவி செய்வன்னு சொல்றாரு? செம்மையாய் நடக்கிறவனுக்கு. இந்த மாலை வேளையில நான் ஏசப்பாக்கு முன்னால செம்மையா நடக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். ஏன் செம்மையாய் நடந்தால் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை நன்மை செய்யாதோ, அவருடைய வார்த்தை பலிக்காதோன்னு கேட்கிறார். வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா? அவர் சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணுமா? வாக்குத்தத்தம் நிறைவேறலையே. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, நீயா ஒன்னு எடுத்துக்கணும் வச்சுக்கணும், எனக்கு நிறைவேற்று. எப்படி நிறைவேற்றுவாரு? யாருக்கு நிறைவேற்றுவார்? செம்மையா நடக்கிறவர்கள், அப்பாக்கு பிரியமா வாழ்கிறவர்களுக்கு. பிரியமானவனை பார்த்து சொல்லுவார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல. ஏன்னா உன் ஆத்மா எப்படி இருக்குது? எனக்கு பிரியமா இருக்கணும்னே தேடிக்கிட்டு இருக்குது. என் கூட இருக்கவே விரும்புற, என்ன நேசிக்கிற பிரியமானவனே. ஆண்டவர் பார்த்து இப்படி சொல்லுவாரா? உன் கிரியைகள் எனக்கு முன்னால நிறைவா இல்ல, நீ செய்யறதெல்லாம் சரியில்லை, நீ போற வழி சரியில்லைன்னு சொல்லுவாரா? என்ன பார்த்து என்ன சொல்லுவார்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உன்னை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவாரு? அல்லேலூயா. என்ன சொல்லுவாரு? வெளிப்படுத்தல எடுத்து வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால்,
என்ன அழகா சொல்றா பாருங்க. 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 3:4. ஆனாலும் தங்களுடைய வஸ்திரங்களை அசுஸ்திப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஆமேன். முதல் வசனத்தை வாசித்து என்ன சொல்றாரு? சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். நீங்க நிறைய கிறிஸ்தவங்க செத்து போயிட்டாங்க. ஆள் மட்டும்தான் உயிரா இருக்கிறாங்கன்னு பேரு. ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீரோ. ஆண்டு சொல்றாரு, உன் கிரிகைகளை நான் என்ன பண்றேன்? அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பேர் தான் ரட்சிக்கப்பட்டவன். பண்றதெல்லாம் அக்கிரமக்காரன், செய்யறதெல்லாம் அநியாயம். சிந்தையே கட்டு போயிட்டு இருக்குது. யோசிக்கிறதும் செய்யறதும் சரியே இல்லை. மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் சொல்றாரு, செம்மையா நடக்கிறவனே நான் நன்மையால் நிரப்புவேனா மாட்டேனான்னு கேட்கிறாரு. நீ செம்மையா நடந்தா உன் ஆசீர்வதிக்க மாட்டாரா? உன் எண்ணத்தை மாத்தி, உன் வழியை மாத்தி, உன் பேச்சை மாத்தி, எல்லாரும் கெட்டு போயிருக்கிற உலகத்துல நான் ஏன் இப்படி வாழணும்னு நினைக்காத. நான் தான் இப்படி வாழணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் சீர்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவளாக காணப்படவில்லை. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நீ ஜெபம் பண்ற வாழ்க்கை, உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவர் உன்னை பார்த்து, உங்ககிட்ட இந்த மாதிரி குறை இருக்குது, உன் கிரியைகள் நல்லா இல்ல, உன் வாழ்க்கையில நீ செய்கிற காரியங்கள்லாம் சரியில்லை, உன் மைண்ட்ல இருக்கக்கூடிய எண்ணங்களே சரியில்லை, எல்லாம் கரைபட்டு இருக்குது. ஏன்? அவர் சமூகத்தை போய் தேடல, அவர் நாடல, வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை எப்படி ஆகுது? மிஸ்ரபிளா போகுது. அவபக்தி ஏன் வருது? ஏன்னா பக்தியோடு நம்ம அவரை தேடுறது இல்லை. ஏன்? நம்மளை சுற்றில இருக்கிற எல்லாரும் கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கெட்டு போனவங்க மத்தியில நம்மளும் என்ன பண்றோம்? அவங்கள பார்த்து ஈவில் வழிகளை பின்பற்றுகிறோம். ஆண்டு சொல்றாரு, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய், ஆனால் நீ செத்தவன் போல வாழ்கிறாய். இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவரு, நீ என்ன பண்ணு? சிலதெல்லாம் மாற்றிக்கொள், வழியை மாத்து. எப்படி மாத்த முடியும்? அவர் சமூகத்துக்கு போயிட்டு ஒவ்வொன்னா அறிக்கையிடணும். என் குறையெல்லாம் எனக்கு உணர்த்துங்க, என் வழி எனக்கு காட்டுங்க. நான் செம்மையா நடந்தா நீங்க கண்டிப்பா எனக்கு நன்மை செய்வீங்க. நான் தப்பா நடந்தா நான் உங்ககிட்ட இந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. இந்த நாட்களில செம்மையாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. செம்மையாய் வாழ்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தை நன்மை செய்யாதோ? இந்த மாலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க செம்மையா வாழணும்னு முடிவு பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நன்மையால் நிரப்பி ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதில் உறுதியாயிருந்து ஜெபியுங்கள். கர்த்தரை தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில நான் தேவனை தேட வேண்டும். அவர் சுமத்துக்கு போனோம். எதுக்காக? நான் செம்மையா நடக்க ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக என் வழிகளில் இருக்கக்கூடிய தாறுமாறுகளை என்னை விட்டு அகற்றணும். நான் உங்க பிள்ளைய வாழணும். இந்த மாலை வேளையில எல்லாரும் எழுந்திருந்தான் சமத்துல கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். அப்பா, என் கிரியைகள் உமக்கு முன்பாக குறைவு உள்ளதா இருந்தால் அதை இந்த மாலை வேளையில நான் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, என்னுடைய கிரியைகளை நான் நிறைவுபடுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் செம்மையாய் நடக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. செம்மையான வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு ஓய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. இது அருமையான ஒரு நேரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை உணர்த்துகிறார். செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்யாமல் இருப்பேனோ? கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறதோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. உம்முடைய கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம். என்னிடத்துல என்ன குறை என்று நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை நான் செம்மைப்படுத்த, சரிப்படுத்த, என்னுடைய வழிகளை நான் ஆண்டவரே செம்மையான வழியாய் மாற்ற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செம்மையான வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் செம்மையாய் நடக்கலாய் மாறுவார்களாக. எங்களுடைய தாறுமாறான வழிகளை நாங்க விட்டு ஆண்டவரே நீர் சொன்ன அந்த குறுகின வழியாகிய ஜீவனுக்கு போகிற வழியை நாங்கள் பின்பற்ற, எல்லா பாவ காரியங்களை விட்டு ஓய, ஒரு நிறைவானவர்களாய் உமக்கு முன்பாக காணப்பட எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. எங்க சபையை உயிர்ப்பியும் ஆண்டவரே. என் ஜனங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். நல்ல தகப்பனே, ஆமென்.